பசுமை விவசாயம் சேனலுக்கு வணக்கங்க. ஏங்க, நீங்கள் மாடித்தோட்டம் அமைக்க போகிறீங்களா? அதுக்கான காய்கறி விதைகள்லாம் உங்களுக்கு வேணுமா? கவலையை விடுங்க. இந்த சென்னை மாடித்தோட்ட நண்பர்கள் குழு என்ன பண்ணுறாங்க, 6வது தடவை விதை பகிர்வு அப்படின்ற ஒரு மீட்டப் வந்து சென்னை அண்ணா நகரில் வந்து ஜனவரி மாதம் 24ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை மதியானம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இருக்குங்க. இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடித்தோட்டம் சில பேர் வச்சிருப்பாங்க, சில பேர் மாடித்தோட்டம் வைக்கணும்னு ஆர்வம் இருக்கும். அவங்களாம் வந்து ஒன்று சேர்ந்து அவங்க கிட்ட விதைகளை வந்து பரிமாறிக்கிறாங்க. மாடித்தோட்டம் வச்சுட்டுங்களும் வராங்க, மாடித்தோட்டம் அமைக்க ஆசைப்படுறவங்களும் வராங்க, விதை இருக்கிறவங்களும் வராங்க, விதை இல்லை அப்படின்றவங்களும் வந்து இங்கே அவங்க வந்து கலந்து பேசி அவங்களோட விதைகளை வந்து இலவசமாக வந்து பரிமாறிக்கிறாங்க. நீங்கள் மாடித்தோட்டம் அமைக்கிறவங்க கிட்ட விதைகள் இல்லாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. அங்கே இருக்கிறவங்க கிட்ட விதையை வந்து நீங்கள் இலவசமாக வந்து நீங்கள் பரிமாறிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதைத்தீவு பிரியா ராஜநாராயணன் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்துக்க போகிறாங்க. அனுமதி இலவசங்க, மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து காவல்லி கிழங்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேயே ஒரு 100 விதை இருக்கும். இதில் 100 செடி உருவாக்கலாம். இதில் அவ்வளோ சூப்பராக வளரும். மரபு ரகங்களை பொறுத்த வரைக்கும் விதைகள் வந்து வீரியமாக இருக்கும். நிறைய வந்து உங்களுக்கு அறுவடை எடுக்கலாம், நிறைய காய்கறிகள் கிடைக்கும். பாருங்க, இது வந்து வரி கத்திரி, கோவை வரி கத்திரின்னு வாங்கும். இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கஸ்தூரி வெண்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, சாஃப்டாக இருக்கும். இது வந்து சுனை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இது வந்து பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுதான் எகிப்து கீரை. பார்த்தீங்கன்னா காய் நிறைய விட்டுருக்கு. எப்படி இதுதான் விதை. இது வந்து ரொம்ப 12 விட்டமின்ஸ் நிறைய விதை விட்டுருக்கு. இப்போ இந்த கீரை வேணும், இந்த கீரை இந்த கீரை வேணும்னா இந்த கீரை இலையெல்லாம் கட் பண்ணி, இப்போதைக்கு எனக்கு வேண்டாம் தான் இன்னைக்கு கீரை. இது வேணும்னா இலைகளெல்லாம் கட் பண்ணி, இது வந்து பிளாக் கிரேப் மிளகாய் விதை ஆயிடுச்சு. இது பிரண்டை வந்து பொடி செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ டைரெக்டாக இதை அரைச்சி அப்பப்போ சாப்பிட முடியாதுன்னா நீங்கள் இட்லி பொடி செய்கிற மாதிரி இது பொடி செஞ்சு வச்சுக்கலாம். நான் 4-5 வாட்டி பொடி செஞ்சு வச்சுருக்கேன், வீட்லேயும் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பிரண்டையை அந்த நுனி இருக்கு இல்லையா, அந்த இது வந்து கொஞ்சம் எரிச்சல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து ஒரு 3 கிலோ பறித்து வச்சோம். இது பார்த்தீங்கன்னா விதை விதை ஆயிடுச்சு. விதையும் அப்படியே கிடைக்கும், விதையும் எடுத்துடலாம். சென்னையில் இருக்கேன், என் பேர் லோகமேரி. மாடி தோட்டம் 7 வருஷமாக வளர்க்குறேன். என்னோடய மாடியில் பார்த்தீங்கன்னா வாரம் 3 நாளைக்கு ஒரு வாட்டி காய்கறி கட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகேங்களா? போன வாரம் அறுத்துட்டேன் 2 டைம்ஸு. இப்போ பார்க்கலாமா இருக்கிற காய்கறிகளே அறுத்துக்கலாம் வாங்க. இங்கே வச்சுட்டுமா? இங்கே பாருங்கள், இது வந்து வரி கத்திரி, கோவை வரி கத்திரின்னு வாங்கும். இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வேலூர்லேயே வந்து வேலூர் முள் கத்திரி இருக்குது பார்த்தீங்களா? இது இஷ்டத்துக்கு வந்து பிடிச்சிலாம் வந்து இழுக்கக்கூடாது, அழகாக கட் பண்ணி எடுக்கணும். இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்காங்க. செடி வந்து ஒரு கொத்தில் பார்த்தீங்கன்னா 4-5 காய் இருக்கும். பிடிச்சி இழுத்தோன்னா அது அப்படியே கொத்தோட கையோடு வந்துடும். பூ பிஞ்சு எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதெல்லாம் பார்த்து அழகாக கட் பண்ணணும். இது பாருங்கள், இதுவும் வந்து ஒரு 3 நாளைக்கு விடலாம். ஏன்னா வந்து தொப்பி வந்து பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? இது ஒன்றும் பெருசாக ஆகும், இதுவும் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகும். இப்போ 3 நாள் முன்னாடி தான் கட் பண்ணிட்டேன். வெண்டைக்காய் பார்த்தீங்களா? வெண்டைக்காய் இவங்க விதக்கி விட்டாச்சு. இவங்கள தெரியும். அதாவது குட்டி வெண்டைக்காய் இது வாங்கலை, இது 2 வாங்கலை. இதை கட் பண்ணலாம். கஸ்தூரி வெண்டை இது பார்த்தீங்கன்னா, இது 2 இது கொஞ்சம் பிஞ்சாக இருக்காங்க. ஓகேங்களா? இதை கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இவங்கெல்லாம் இன்னும் ஒரு நாளைக்கு இருப்பாங்க. இல்லை, இது கூட ஓகே வாங்கிட்டாங்க. இது கஸ்தூரி வெண்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, சாஃப்டாக இருக்கும். இது வந்து சுனை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இது வந்து பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுதான் எகிப்து கீரை. பார்த்தீங்கன்னா காய் நிறைய விட்டுருக்கு. எப்படி இதுதான் விதை. இது வந்து ரொம்ப 12 விட்டமின்ஸ் நிறைய விதை விட்டுருக்கு. இப்போ இந்த கீரை வேணும், இந்த கீரை வேணும்னா இந்த கீரை இலையெல்லாம் கட் பண்ணி, இப்போதைக்கு எனக்கு வேண்டாம் தான் இன்னைக்கு கீரை. இது வேணும்னா இலைகளெல்லாம் கட் பண்ணி கடைஞ்சி சாப்பிட்டோம்னா அந்த பசலைக்கீரை மாதிரி குழன்னு இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எகிப்தில் வந்து விசேஷமான கீரை இது.
ஆமாம். எப்படி எகிப்துக்கு எப்படி உங்களுக்கு கிடைச்சது? எகிப்துலேருந்து என்னுடைய ஃப்ரெண்டு திருநெல்வேலியில் இருக்கார் ஒருத்தர், கல்யாணம் சுந்தரம் பிரதர். அவருக்கு வந்து ஒரு 75 வயசு இருக்கும். அவங்க தான் எனக்கு இந்த கீரையை கொடுத்தாரு. ஒரு 5 வருஷம் முன்னாடி கொடுத்தாரு. இது 10 பேருக்கு கொடுத்ததுல நான் மட்டும் தான் போட்டு எடுத்தது இல்லை. நீ யாருக்கும் வரலையா? ஆமாம், போட்டு எடுத்து இதை இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவும் இருக்கிற கீரை இது நான் கொடுத்த கீரை தான். இன்னைக்கு என்னுடைய குழந்தைகள் தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்கன்னு சொல்லணும். எகிப்து கீரை நிறைய வீடியோஸும் போட்டிருக்கோம். இது நிறைய பேர் உங்களை மாதிரி வந்து நிறைய பேர் வீடியோ எகிப்து கீரை பற்றி எடுத்திருக்காங்க. இது எப்படி நார்மல் கீரை மாதிரி தானே? ஸ்பெஷலாக எதனா பண்ணீங்களா? இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது ஒன்றுமே இல்லை. இந்த பார்த்தீங்களா, இதுதான் இது. இந்த காய் வந்து ப்ரௌன் கலரில் ஆனோடனே இதோட விதை இருக்கும். இது பிஞ்சியாக இருக்குது, உங்களுக்கோசம் எடுக்கிறேன். இதில் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் உள்ள. இந்த தெரியுதுங்களா, இதுதான் விதை. இது வந்து ப்ரௌன் கலரில் விதை மாறும். இது எடுத்து சும்மா தூவி விட்டாலே செடி வந்துடும். ஒரு செடி பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட் ஆகும், 8 அடி வரைக்கும் வளரும். இது நம்ம வந்து இந்த கீரைகளை பறித்து எடுத்துட்டு இந்த விதைகள்லாம் சேகரித்து அடுத்தடுத்த இதுக்கு போட்டுகிட்டே இருக்கணும். இது 3 மாதம் மேலே இந்த செடி இருக்காது, செத்து போயிடும். அதனால விதைகளை வச்சு நிறைய உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கணும். கீரை இல்லையா அது? ஆமாம், வெயில் தாங்காது. இது வந்து வெயில் தாங்காது, நிழல்ல தான் இருக்கும். ஆமாம், வெயில் தாங்கலை. கீரைங்கனாலே வெயில் தாங்கும். ஆமா, இல்ல நம்ம சிறுகீரை, அரைக்கீரை அதெல்லாம் பாத்தீங்கன்னா வெயில் காலங்கள்ல கீரைகள் தான் நிறைய போடணும். ஆனா இவங்க வந்து வெயில் தாங்க மாட்டாங்க. பிஞ்சு கத்திரிக்காய், இது கத்திரிக்காய் நல்லா பிஞ்சா சாஃப்டா இருக்கும். இது வந்து இந்த இந்த கத்திரிக்காய் ஏந்தல் கத்திரிக்காயிலேயே ஒரு வகை, நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இது இந்த மிளகாயெல்லாம் கூட பழுத்துட்டாங்க. இந்த மிளகாயெல்லாம் கட் பண்ணி, இது பிளாக் மிளகாய், இது பிளாக் சில்லி, பழுத்துட்டாங்க. இது வந்து பிளாக் கிரேப் மிளகாய், விதை ஆயிடுச்சு. இது சாப்பாடு கிடைக்கக்கூடியதா? காரம் செம்மையாக இருக்கும். சட்னிக்கு 4 காய் போட்டோன்னா போதும், சட்னி செம்மையாக இருக்கும். இது வந்து கிரேப் சில்லி, பிளாக் கிரேப் சில்லி. இது வந்து 4 மிளகா போட்டனால அவ்வளோ காரம் இருக்கும். அது காய் சட்னிக்கு வேணும்னா அறுத்துக்கலாம். இது வந்து விதைக்கு எடுத்துருக்கேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். நம்ம வந்து வெயிலுக்கு என்ன வரும் அது மாதிரின்ட்டு பார்த்து போடணும். அந்த சீசனுக்கு பட்டம் இருக்குது, அந்த பட்டத்துக்கு தகுந்த மாதிரி போடணும். கத்திரிக்காய் வந்து ஃபேவரிட் எனக்கு. அதனால் கத்திரிக்காய், வெண்டைக்காய்லாம் நிறைய போடுவேன். இந்த இதில் வெண்டைக்காய் சரியாக வரல. இப்போ தைப்பட்டம் தொடங்குது இல்லையா, இனிமே வந்து வெண்டைக்காய் போடுவேன் நிறைய. இதெல்லாம் நேற்று தான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து இந்த ஆரஞ்சு சில்லி, இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. 2 இருக்குது, எடுத்துக்கலாம். இந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது நிறைய வந்து இப்போ விதை திருவிழா இருக்கிறது இல்லையா, மீட்டப் இருக்கிறதுனால நான் விதையாக எல்லாத்தையுமே விதைக்கு விட்டு எடுத்துட்டேன். இல்லைன்னா இதில் 4 மிளகா போட்டு சட்னி அரைக்கலாம், சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ விதை சேகரிக்கிறதுனால இது எல்லாமே விதைக்கு விட்டாச்சு. அப்படியே பாருங்க, கத்திரிக்காய் இங்கே பாருங்க. இது பாருங்க, இது மிளகா அறுத்துக்கலாம். இது வந்து நீட்டு இதுலேயே வந்து அது வந்து இது கிரேப் சில்லி இல்லையா, இது வந்து இதுவும் பிளாக் சில்லி. இது கிரேப் கிடையாது, இது குண்டா நீட்டாக இருக்கும். வானம் பார்த்த காந்தாரி மாதிரி இருக்கும், பிளாக் காந்தாரி. முருங்கைக்காய் இப்போ தான் வந்துருக்குது. முருங்கைக்காய் பெருசாகும், என் சைஸுக்கு வரும். இந்த முருங்கைக்காய் வாட்டர் கேனில் தான் இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு காய்.
பிரண்டையா? பிரண்டை அங்கே இருக்குது, இதோ பிரண்டை இருக்குது. பிரண்டை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். பிரண்டை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து நுனியில் இருக்கிறத தான் கட் பண்ணணும். அது வந்து சட்னிக்கு நல்லாயிருக்கும். பிரண்டை வந்து பொடி செஞ்சுக்கலாம். நான் நிறைய பிரண்டையில் பார்த்தீங்கன்னா எலும்புக்கு நல்லது. வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடுங்க. பிரண்டையோட ஒரு நல்ல மருந்து எதுவுமே இல்லை. நம்ம தலையிலேருந்து கால் வரைக்குமே நமக்கு அவ்வளோ ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது. பிரண்டை வந்து பொடி செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ டைரெக்டாக இதை அரைச்சி அப்பப்போ சாப்பிட முடியாதுன்னா நீங்கள் இட்லி பொடி செய்கிற மாதிரி இது பொடி செஞ்சு வச்சுக்கலாம். நான் 4-5 வாட்டி பொடி செஞ்சு வச்சுருக்கேன், வீட்லேயும் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் பிரண்டையை, அந்த நுனி இருக்கு இல்லையா, அந்த இது வந்து அந்த கொஞ்சம் எரிச்சல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. போகிறாங்க. இது வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் தேவையில்லை. இப்போது அடியில் இருக்கிறதுனா நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். இந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு 4 பக்கமும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணணும். இந்தமாரி நுனியை வந்து நீங்கள் கிள்னிங்கன்னா அப்படியே துண்டு துண்டாக நெருக்கி அப்படியே சட்னி அரைச்சிக்கலாம். க்ளீன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது வந்து கொடைக்கானல் மணத்தக்காளி, பொன்னாங்கண்ணி. இது வந்து கொடைக்கானல் பொன்னாங்கண்ணி. நிறைய பூ வச்சுருக்கு பார்த்தீங்களா? டேஸ்ட் அவ்வளோ இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய், இது காந்தாரி விதை பயிர் இருக்கிறதுனால மீட்டப்புக்கு எல்லாத்தையும் பறித்து விதைக்கு வச்சாச்சு. இது கத்திரிக்காய் பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா கத்திரிக்காய் நல்லா வரும். இந்த பிஞ்சு கத்திரிக்காய்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒன்று விதைக்கு பழுத்து இருக்குது. இது விதைக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் ஆகும். நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் ஆகும். இந்த பிஞ்செல்லாம் வந்து 3 நாள் கழிச்சு கட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய், கீரைகள் பார்த்தாங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது, சைனீஸ் கீரை இருக்குது. அந்தமாரி கீரை தேவைப்படும் போது கீரையை வந்து இன்றைக்கி இந்த கீரையை இதை கட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், இதோட வந்து குச்சியெல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சா 3 நாள் வேர் வந்துடும். அடுத்தடுத்து ஒரு வாட்டி கீரை எடுக்கும்பொழுது அதில் இருக்கிற குச்சிகளை வந்து நீங்கள் திரும்ப மறுநடவு செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து 7 நாளும் கீரை கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பாக்ஸை நீங்கள் க்ளீன் எடுத்துகிட்டே இருக்கலாம் கீரைகளை. நான் இன்றைக்கி இதை எடுத்தேன்னா இதை எடுத்து உடனே பதியம் போட்டுருவேன். அடுத்து அதை யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 இருக்குங்களா, அங்கே ஒரு அது இருப்பாங்க. இங்கே வாங்க, கீரைகள் பார்த்தீங்களா? கீரைகள் இன்றைக்கி வந்து இது பொன்னாங்கண்ணி. இது வந்து கொடைக்கானல் பொன்னாங்கண்ணி தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ நீ கட் பண்ணேன்னா பாருங்கள், இது வந்து இப்போ நேற்று கட் பண்ணியாச்சு. டெய்லியும் நம்மளுக்கு கீரை கிடைக்கும். அது மாதிரி கீரைகளை பண்ணி புளிச்ச கீரை பார்த்தீங்களா? புளிச்ச கீரையில் ரெட் பூ பூத்துருக்கு, ரொம்ப அழகாக இருக்கும். இது புளிச்ச கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளிச்ச கீரையிலேயே நான் வருஷம் நிறைய இப்போ வெயில் காலத்தில் கீரை வரும். இதில் வந்து வருஷம் கணக்குகளை இந்த கீரைகளை எடுத்து ஊறுகாய் செஞ்சு வச்சுடுவோம். ஊறுகாய்னா அப்படியே வந்து நம்ம தேவைப்படும் போது எடுத்து அரைச்சிக்கிடலாம். செஞ்சு வச்சுருக்கேன் நான்.
அவரைக்காய் அவரைக்காய் ஹைட்டில் இருக்குதே நீங்கள் ஹைட்டில் இருக்கு அவரைக்காய் இருக்குது இதோ எடுக்குவா அவரைக்காய் அவரைக்காய் பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து ஒரு 3 கிலோ பறித்து வச்சோம். இது பார்த்தீங்கன்னா விதை 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 ஆயிடுச்சு. விதையும் அப்படியே கிடைக்கும், விதையும் எடுத்துடலாம். இதோ அவரைக்காய் மேலே ஹைட்டில் தான் இருக்குது. கிழங்கு கூட எடுக்கலாம், அந்த கிழங்கெல்லாம் எடுக்கலாம். இந்த கிழங்கு இந்த கிழங்கெல்லாம் ஸ்டூல் போட்டு தான் ஏறி எடுக்கணும். இது இருக்கு பாருங்க அவரைக்காய், இந்த அவரைக்காய்லாம் எடுக்கலாம். அந்த அவரைக்காய் இந்த அவரைக்காய். கீரை வேணும் இன்னைக்கு கொஞ்சம் சமையலுக்கு. கட் பண்ணி வச்சா மறுபடியும் வளரும். அது ஆமாம், இங்கே பாருங்க, அதை பாருங்க. ஆமாம், இந்த இலையெல்லாம் எடுத்துட்டு பிஞ்சாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். முத்துந்த மட்டும் இது பாருங்க, இதெல்லாம் பிஞ்சாக தான் இருக்குது. இது வந்து முத்துந்துன்னா அதை இது வரைக்கும் எடுத்துட்டு இந்த குச்சி இருக்குங்க இல்லையா, இந்த குச்சியை வந்து அப்படியே வச்சிடலாம். வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கீரை வந்துகிட்டே இருக்கும். திரும்ப மறுபடியும் மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கணும். இது மஞ்சா கரைசலாங்க கீரை. இது கூட வந்து நம்ம சாப்பாட்டுக்கு கலவைக்கீரையில் கலந்து இதெல்லாம் போடலாம். தக்காளி காயா இருக்கும், இப்போ கட் பண்ண முடியாது. இது காயாக இருக்குது தக்காளி, இப்போ தான் வந்திருக்கு. இது கட் பண்ண முடியாது, நான் அடுத்த வாரத்தில் கொஞ்சம் கட் பண்ணிக்கிடலாம். கிழங்கு பாருங்கள், இந்த கிழங்கு நிறைய இருக்குது. இப்போ கொஞ்சம் தான் கட் பண்ணியிருக்கேன். ஸ்டூல் போட்டு ஏறி தான் எடுக்கணும். ஓகேங்களா. இது வந்து காவல்லி கிழங்கு, ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அவரைக்காய், இது வந்து பெல்ட் அவரை. இது வந்து சதை பற்றுள்ள இருக்கும், கணு அவரைன்னுவாங்க. சதை பற்றாக இருக்கும், சதையாக இருக்கும், நல்லா சதையாக இருக்கும். இது வந்து கோழி அவரை. இது வந்து கோழி அவரை. இது வந்து கோழி அவரை. இது வந்து பட்டாணி அவரை. இது வந்து நல்லாயிருக்கும். நம்ம பட்டாணி வாங்கி சாப்பிட்றோம் பீஸ், அதுக்கு பதில் இதை வந்து உரித்து அவிச்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், ஸ்பூன் போட்டு சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டு. இது வந்து விதைகள். அவரை பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு 6-7 ரகங்கள் இருக்குது அவரை. இது வந்து கஸ்தூரி வெண்டை. இது வந்து கண் நரம்புகள்லாம் ரொம்ப நல்லதுன்னுவாங்க. இது வந்து பெரண்டை. பெரண்டை. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படியும் ஒரு 3/4 கிலோ கிடச்சிருக்கும். 3/4 கிலோ கத்திரிக்காய் இருக்கும் நமக்கு. இது வந்து ஆரஞ்சு மிளகாய். இது வந்து விதைக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேயே ஒரு 100 விதை இருக்கும். இதில் 100 செடி உருவாக்கலாம். இதில் அவ்வளோ சூப்பராக வளரும். மரபு ரகங்களை பொறுத்த வரைக்கும் விதைகள் வந்து வீரியமாக இருக்கும். நிறைய வந்து உங்களுக்கு அறுவடை எடுக்கலாம், நிறைய காய்கறிகள் கிடைக்கும்.